பவானி அம்மன் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கொடுக்கிற பவானி அன்னை சங்கு சக்கரதாரணியா அருள் பாலிக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்துல ஆரணி ஆத்தங்கரையோரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் பாளையத்தம்மன் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோவிலோட தலவரலாறு கிருஷ்ணர் பிறப்போட சம்பந்தப்பட்டதா இருக்கு. தேவிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கிற 8வது ஆண் குழந்தை மூலமா தான் தேவியோட அண்ணனான கம்சனுக்கு மரணம் அப்படிங்கறதுனால கம்சன் தன்னோட தங்கச்சியோட குழந்தைங்க அப்படின்னு கூட பார்க்காம முதல்ல பிறந்த 7 குழந்தைகளையும் கொண்டு இருக்கான். 8வது குழந்தையா கிருஷ்ணர் பிறக்கும் போது அந்த சிறையில ஒரு அசிரியர் கேக்குது, வசுதேவரே உங்கள் மகனை கோகுலத்துல இருக்கிற நந்தகோபாலரின் மனைவி யசோதா கிட்ட சேர்த்துட்டு அங்க யசோதாக்கு பிறந்திருக்கிற பெண் குழந்தைங்க தூக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லு. வசுதேவரும் அசிரியர் சொன்ன மாதிரியே குழந்தையை மாத்தி வச்சிட்டாரு. கம்சன் சிறைக்கு வந்து பார்க்கும்போது 8வது குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சு சரி பெண் குழந்தையா இருந்தா என்ன, இதனால ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்தரத்தை தூக்கி செவுத்துல வீசி கொள்ள முயற்சி பண்ணிருக்கான் கம்சன். அந்தரத்துல பறந்த குழந்தை சக்தியோட உருவம் எடுத்து காட்சி அளிச்சிருக்கு. உன்னை கொல்ல போறவன் வேற ஒரு இடத்துல வளர்ந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருக்கு. அந்த சக்தியை பெரியபாளையத்துல பவானி அம்மனா வந்து அமர்ந்ததா தலவரலாறு சொல்லு. நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள பெறதுக்காக பெரியபாளையத்தம்மனை தேடி வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. பவானி அம்மனுக்கு பெரியபாளையத்துல மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்கள்ல கோவில் இருக்கு. அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச பவானி அம்மன் கோவிலை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.